ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து மட்டன் சால்னா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரம்ப இலை, அதாவது பிரியாணி இலை போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். அதுவும் நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லாவே வதங்கிடும். வதக்கிக்கோங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். மல்லித்தூள், நான் மல்லித்தூள்லேயே வந்து மிளகு, ஜீரகம் இது எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருப்பேன். அது ஒரு நாள் நான் அந்த ரெசிபி போடுறேன் உங்களுக்கு. எல்லோரும் கேட்டாங்க, ஏன் மிளகாத்தூள் இது பெப்பர்லாம் போட மாட்டேறீங்க அப்படின்னு. இதுதான் ரீசன். இது எல்லாமே நான் இதிலே போட்டிருப்பேன். இப்போ நல்லா வதக்கிட்டு மட்டன் எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு நல்லாவே வந்து பெரட்டி விடுங்க. நல்லா மட்டனை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. மல்லித்தழை போட்டுக்கிறேன் நான். இப்போ தேங்காய், கசகசா, முந்திரி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5-6 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போவே போட்டால் குழஞ்சிரும். அதனால் நான் வந்து இறக்குனதுக்கப்புறம் இதை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் நான் விட்டுருவேன். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.